வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமன் டெட்டுக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு செகண்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. நீங்க டெட்டு மட்டும் இல்லாம எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேப்பர் 2க்கும் எஸ்ஜிடிக்கும் சிலபஸ் சேம் தான், சரிங்களா? அதனால ரெண்டு பேருக்குமே யூஸா இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 390 கொஸ்டின்ஸ் எல்லாமே பேப்பர் 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சரிங்களா? பார்க்கலாமா? ஏற்கனவே நம்ம 1 to 10 சால்வ் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 1 to 10 கொடுத்துட்டோம். இன்னைக்கு 11th கொஸ்டின் பார்க்க போறோம். In the year 2100 what is the probability to obtain 53 Sundays? 2100ஆம் ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கொடுத்திருக்கிறது சாதாரண வருடமா இல்ல லீப் வருடமா அப்படின்னு பார்க்கணும். ஆர்டினரி இயரா இல்ல லீப் இயரா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க நமக்கு 2 ஜீரோ இருக்கா, நூற்றாண்டுல வருது, சரி? அந்த 2 ஜீரோவை கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு அப்புறமா 4ஆல வகுத்து பாருங்க. இப்ப 4ஆல வகுத்தோம்னா 5 20, மிச்சம் என்ன வருது? 1 வருது, ஓகேவா? இப்போ வகுக்கிறப்ப மீதி ஜீரோ வந்துருச்சுன்னா அது லீப் இயர், மீதி ஜீரோ வரல அப்படின்னா அது நார்மல் இயர், சரிங்களா? ஆர்டினரி இயர், சாதாரண வருஷம். ஸோ இது லீப் இயரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சாதாரண வருஷத்துல ஆர்டினரி இயர்னா நமக்கு என்ன இருக்கும்? 365 நாள் இருக்கும். இதே இது நமக்கு லீப் இயரா இருந்துச்சுன்னா ஒரு நாள் கூட 366 நாள் வரும். இப்போ 365 நாளை வாரமா பிரிங்க. வாரமா பிரிச்சோம்னா 52 வாரம் வரும், பிளஸ் ஒரு நாள் நிற்கும், சரிங்களா? இதே இது லீப் இயரா இருந்துச்சுன்னா 366 வரும், 66 நாள். இதை வாரமா பிரிச்சோம்னா 52 வாரம் 2 நாள் நிற்கும் மீதி. ஓகே டீச்சர்ஸ், அப்படி சேர்த்தே படிச்சுக்கோங்க. நார்மல் இயர்னா 52 வாரம் 1 நாள் வரும். இதை பிரிச்சிட்டோம்னா 52 வாரங்கள் 2 நாள் வரும், ஓகேவா? இப்போ நமக்கு சாதாரண வருஷம் தான். அப்போ 365 பிரிச்சோம்னா என்ன வருது? 52 வாரம் 1 நாள் வருது. இப்போ நமக்கு 53 ஞாயிற்றுக்கிழமை வேணும். இந்த 52 வாரத்துல 52 ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சிரும், சரியா? அந்த மீதி இருக்கு இல்லையா ஒரு நாள், அப்ப இதுல ஞாயிற்றுக்கிழமை வரணும். வந்துச்சுன்னா 52 1 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சிரும், சரிங்களா? நமக்கு 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிறதுக்கு தான் நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மீதி வரக்கூடிய இந்த ஒரு நாள் என்னவா இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும். அப்போ 1 வாரத்துல எத்தனை நாள்? 7. 7 கீழே போட்டுருங்க. தட் இஸ் த ஆன்சர், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க டீச்சர்ஸ். ஒரு முக்கோணம் இருக்கு, இதுல 2 பக்கம் கொடுத்துட்டு இந்த 3வது பக்கம் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. இப்ப நமக்கு இது என்னன்னா செங்கோணத்துல இருக்கு. இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணமா இருக்கு. அப்ப செங்கோண முக்கோணம்னாலே நீங்க பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்திருங்க. என்ன பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னா, எந்த பக்கம் பெருசா இருக்கோ, சரிங்களா? இப்ப இதுவும் சின்னது கம்பேர் பண்றப்ப, இந்த 3ல கம்பேர் பண்றப்ப இதுதான் பெரிய சைடு இல்லையா? சோ எந்த பக்கம் பெருசா இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிடணும். அப்ப ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மீதி இருக்கு இல்லையா 2 பக்கம், அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கணும். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். இப்போ எனக்கு ஏபி எவ்வளவு? 3. அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் பிசி எவ்வளவு? 5. ஸோ 5 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணா 9, 5 ஸ்கொயர் பண்ணா 25. இதை கூட்டினோம்னா 34. எனக்கு ஏசி தான் கேட்டிருக்காங்க. இங்க ஏசி ஸ்கொயர் இருக்கு. இப்போ ஸ்கொயர் வேணாம்னா இது என்ன பண்ணும்? ரூட் எடுத்துடணும். அப்போ ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34ன்னு வரும். ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, இந்த டி. ஸோ இதைத்தான் நம்ம விளக்கமா கொடுத்துருப்போம் டீச்சர்ஸ். இப்போ நீங்க பாக்குற இந்த மெட்டீரியல் நம்மகிட்ட பிரிண்டட் புக்காவே இருக்கு. ஸோ புக்கு உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். Question number 13 பாருங்க. Find the area of the rectangle whose length is 24 cm and diagonal is 26 cm. ஒரு செவ்வகத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர், அதன் மூலை விட்டம் 26 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க, சரிங்களா? இது என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வகம். படம் போறேன் பாருங்க. செவ்வகம். செவ்வகத்தின் நீளம் எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். இதான் நீளம். இது எல், இது என்னது? பி. இது நீளம், இது அகலம். ஸோ நீளம் 24. அதன் மூலை விட்டம் 26. இப்போ ஒரு மூலை விட்டம் இருக்கு, இது 26 சென்டிமீட்டர். அப்படின்னா இதோட பரப்பளவு கேட்கிறாங்க. செவ்வகத்தோட பரப்பளவு எனக்கு ஃபார்முலா என்னது? ஏரியா. பரப்பளவு என்ன ஃபார்முலானா எல் இன்டு பி. அப்ப நீளம் இருக்கு, அகலம் இல்ல, சரியா? அப்ப அந்த அகலத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ண போறேன் டீச்சர்ஸ். இப்போ இதுக்கு முந்தின கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒரு செவ்வகம் அப்படின்றதுனால இந்த கோணம் 90 டிகிரி, சரிங்களா? இப்ப இதை பாருங்களேன், இதை மட்டும் கவனிங்க. இது என்னவாயிருது? செங்கோண முக்கோணம் ஆயிருதா? கிளியரா? அப்ப செங்கோண முக்கோணம்னா பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாமா?
என்ன சொன்னேன் பித்தாகரஸ் தேற்றம்ன்றது இந்த இதுல எது பெரிய பக்கம் இது 26 24 இது பார்க்கவே சின்னதா தான் தெரியுது நமக்கு பெரிய பக்கத்தை ஸ்கொயர் பண்ணோம்னா ஈக்குவல் டு மீதி இருக்க ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் அப்ப 24 ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்டு இதான் பித்தாகரஸ் தியரம் பற்றி எழுதணும்னா பெரிய பக்கம் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மீதி இருக்க ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா சோ இதை சிம்பிளை பண்ணி பி கண்டுபிடிச்சிடலாமா இங்க பாருங்க இப்ப 26 ஸ்கொயர் பண்ணோம்னா 676 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576 24 ஸ்கொயர்னா 24 24ஆல பெருக்கணும் சரிங்களா பிளஸ் பி ஸ்கொயர்டு இப்போ எனக்கு பி ஸ்கொயர்டு தான் வேணும் சரியா இந்த பி தான் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்ப இந்த 576 இங்கிட்டு கொண்டு வந்துருவோம் இது இங்கிட்டு வரப்போ மைனஸ்ல வந்துரும் இப்போ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது இங்கிட்டு கொண்டு வந்துருங்க இப்போ 676 மைனஸ் 576 இப்போ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும் 100ன்னு வந்துருமா பி ஸ்கொயர்டு 100 எனக்கு தேவை பி தான் பி ஸ்கொயர்டு இல்ல பி வேணும்னா ரூட் எடுத்துக்கணும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா பி ஈக்குவல் டு 10ன்னு வந்துடும் ஏன்னா பைத்தா 100 சரிங்களா இப்போ பி எவ்வளவு கிடைக்குது 10ன்னு கிடைச்சிருச்சு ஓகே டீச்சர்ஸ் அப்ப எல் 24 பி வந்து எவ்வளவு 10 இப்ப நமக்கு ஏரியா தானே வேணும் ஏரியானா என்ன லென்த் இன்டு பிரெத் அப்ப ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு சோ லென்த் எவ்வளவு 24 பிரெத் எவ்வளவு 10 பெருக்கிட்டோம்னா 240ன்னு வந்துடும் ஓகேங்களா டீச்சர்ஸ் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு 240 வந்துச்சா ஏரியா இப்போ நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க எங்க இருக்கு இந்த இருக்கு பாருங்க இது என்ன ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா இது யூனிட் நம்ம கொடுத்தது சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா இங்க ஏரியா பரப்பளவு அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும் அப்படி இல்லைன்னா பாருங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் தானே சொல்றோம் ஸோ அதனால ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம் இது ரெண்டும் ஒன்று தான் இப்படி எழுதணும் இல்லைன்னா இப்படி எழுதணும் அதே தமிழ்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டு எழுதலாம் இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர்னு எழுதலாம் இது வந்து யூனிட் அடுத்த கொஸ்டின் பாருங்க 14வது from a well shuffled pack of 52 cards one card is drawn at random 52 கார்டு இருக்கு அதை வந்து ஒன்னு எடுக்கிறோம் அப்ப probability of getting ஹார்ட் கிடைக்கிறதுக்கு என்ன நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் இருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட் எடுக்கிறோம் அது என்னவா இருக்கணுமா ஹார்ட்டா இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு அப்படின்னு கேட்கிறாங்க டீச்சர்ஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ டோட்டலா மொத்தம் எத்தனை சீட்டு 52 சீட்டு அப்ப என்ன ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு அளவு 52 ஹார்ட் எத்தனை அப்படின்னா நமக்கு சீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கேட்டகரி இருக்கும் சரிங்களா அதுல ஹார்ட் பாத்தீங்கன்னா 13 வரும் ஹார்ட் எத்தனை 13 ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்ட கேள்வி பை மொத்தம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப கேள்வி நமக்கு என்ன ஹார்ட் தானே எத்தனைன்னு கேட்டாங்க அப்ப ஹார்ட் எத்தனை 13 ஹார்ட்டுக்கு தான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம் 13 மொத்தம் எவ்வளவு அதுதான் என்ன ஃபேஸ் சரிங்களா மொத்தம்ங்கிறது 52 ஸோ இதை அடிச்சு கொடுக்க முடிஞ்சா அடிச்சு கொடுத்துருங்க இல்லைன்னா அப்படியே ஆன்சர் வச்சுக்கலாம் எனக்கு சிம்பிளை பண்ணி தான் ஆப்ஷன்ல வந்திருக்கு சரிங்களா அப்ப சிம்பிளை பண்ணிடுவோமா 13ஆலே அடிச்சிடலாம் ஒரு 13 13 4 13 52 அப்ப ஆன்சர் வந்து 1/4ன்னு கிடைக்குது எங்க இருக்கு இந்த இருக்கு பாருங்க பி ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மொத்த சீட்டுகள் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52 அதுதான் என் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம் இங்க நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சப்போ 9th 10th எஸ் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் கூறுவெளி சரிங்களா நான் ஸ்கூல் மெத்தட்ல அப்படியே போட்டுட்டேன் அப்ப சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை இருக்கு அப்படின்னா 52 கார்டு இருக்கு ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 52 இந்த ஹார்ட் சீட்டை வந்து ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கணும் நிகழ்ச்சின்னு எடுத்துட்டோம்னா அதுல மொத்தம் 13 கார்டு இருக்கும் ஸோ ஃபார்முலா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வந்து 13 என் ஆஃப் எஸ் வந்து 52 இதை 13ஆல கேன்சல் பண்ணோம்னா 1/4 நான் ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரியே ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் டீச்சர்ஸ் நான் அதை தான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னேன் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கேள்வி மேல வரணும் மொத்தம் கீழே வரணும் சரிங்களா இதை அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் கிடைச்சிடும் ஈஸியா பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் பக்க அளவுகளில் எது ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்க அளவுகளாக இருக்க முடியாது நெகட்டிவா கேட்கறாங்க பாத்தீங்களா கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எந்த சைடு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள மேக் பண்ணாது அப்படின்னு கேட்கறாங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாலே நம்ம என்னதான் செக் பண்ணணும் பித்தாகரஸ் தேற்றத்தை தான் செக் பண்ணணும் சரிங்களா அதான் சொன்னோம் சிறிய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் பெரிய பக்கத்தின் வர்க்கத்திற்கு சமம் சரியா என்ன பித்தாகரஸ் தேற்றம் சொல்லுது a² + b² = c². ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துருவோம் செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிடுவோம் இது a இது b இது c அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றம் என்ன பெரிய பக்கத்தை ஸ்கொயர் பண்ணிக்கணும் சரிங்களா ஈக்குவல் டு அந்த மீதி இருக்க ரெண்டு பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் இப்போ a² + b² இதான பார்த்தோம் ஆக்சுவலி இந்த இயர் கொஸ்டின்ல ஃபுல்லா பித்தாகரஸ் தேற்றத்தை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க
ஸோ இதைத்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். அப்போ இதை நான் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 5 12 13 கொடுத்துருக்காங்க. இதை நான் செக் பண்ண போறேன். ஓகேவா. அப்போ ஸ்கொயர் பண்ணி கூட்டுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்டணும். இதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 12 ஸ்கொயர் பண்ணா 144, 13 ஸ்கொயர் பண்ணா 169. இப்ப இது ரெண்டையும் கூட்டுனா இது வருது, அதான ரூலு. இப்போ இதை ஏ இதை பி இதை சின்னு எடுத்துட்டேன்னா எனக்கு ரூல் என்ன வந்துருது, ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டுன்னு வந்துருது. இது ஏ ஸ்கொயர்ட், இது பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இது வந்து சி ஸ்கொயர்ட், சிஏ ஸ்கொயர் பண்ண வேல்யூ. அப்போ எனக்கு பித்தாகரஸ் தியரம் ஓகே சரிதான். அடுத்து இதை பி ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது ஏ ஸ்கொயர்டு 400, பிஏ ஸ்கொயர் பண்ணுங்க 441, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா 841 வருது சரியா. இது வந்து சி ஸ்கொயர், 29 ஸ்கொயர் பண்ணா இந்த வேல்யூ தான் வரும். அப்ப இதுவும் சரி, அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து டி முடிச்சுட்டு அப்புறம் சிக்கு வர்றேன். இது ஏ பி சின்னு எடுத்துட்டோம்னா பாருங்க, சிஏ ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், இது வந்து சி ஸ்கொயர் 8 64, பி 15 ஸ்கொயர் பண்ணோம்னா 225 ஓகேவா. 17 ஸ்கொயர் பண்ணோம்னா 289. அப்ப பி ஸ்கொயர்டு பிளஸ் சி ஸ்கொயர்டை கூட்டினோம்னா ஏ ஸ்கொயர்டு வருது. டீச்சர்ஸ் நமக்கு ஃபார்முலா தான், ஏதாவது ரெண்டு சின்ன பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும்னா அந்த பெரிய பக்கத்தோட ஸ்கொயர் வேல்யூ வரணும் சரிங்களா. 3ல கரெக்டா இந்த ஃபார்முலா தான் வரணும் அப்படின்னு கிடையாது. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் தான் வரணும்னு கிடையாது. ஏதோ ரெண்டு பக்கம், அது வந்து ஜஸ்ட் நம்ம நோட்டேஷனுக்காக ஏபிசின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்ப இதுவும் சரி. அடுத்து சி பாருங்க, இது ஏ த பி சின்னு எடுங்க டீச்சர்ஸ். ஏவை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36, பிஏ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 81, சிஏ ஸ்கொயர் பண்ணோம்னா 144. இப்போ இது ரெண்டையும் கூட்டுனா என்ன வந்திருக்கணும், சி ஸ்கொயர் வந்திருக்கணும் இல்லையா. பட் ஆனால் 117 தான் வருது. ஸோ தப்பு. நமக்கு என்ன கேட்டாங்க, எது முடியாதுன்னு தான் கேட்டாங்க ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் சி, இது மட்டும்தான் செங்கோண முக்கோணத்தை உருவாக்காது. அடுத்து அதே மாதிரி தான் 16வது கொஸ்டின் அதே பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பின்வரும் பக்க அளவுகளை கொண்டு எந்த அளவிற்கு முக்கோணம் அமைக்க இயலும். ஸோ எதுக்கு முக்கோணம் போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஈஸியா ஒரு சின்ன ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அழகா கொடுத்துருப்போம். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் டீச்சர்ஸ். போன கிளாஸ்ல இதே மாடல்ல ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஒரு முக்கோணம் இருக்குன்னா இது ஏ இது பி இது சின்னு வச்சுட்டோம்னே, ஏதாவது ரெண்டு பக்கத்தை கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ பிளஸ் பி, நான் சொல்றது ஏபியை தான் கூட்டணும் இல்லை, ஏதாவது ரெண்டு, 3ல ஏதாவது ரெண்டை கூட்டணும்னா அந்த இன்னொன்னு இருக்கும் இல்லையா, அதை விட பெருசா இருக்கணும் சரிங்களா. இந்த கூட்டி வரும்ல ஆன்சர், அது அந்த 3வது பக்கத்தை விட பெருசா இருக்கணும். இந்த விதியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். அந்த 4 ஆப்ஷன் அதான் ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் கூடுதல் எப்போதும் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். செக் பண்ணிடலாமா. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, 5ஐயும் 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9, 9ண்டா இப்ப 2 நம்பரை கூட்டினா என்ன பண்ணணும், அந்த 3வது நம்பரோட பெருசா தானே வருது, ஆனா சமமா வருது, அதனால முக்கோணம் அமையாது. அடுத்து பி 8 3 4 இருக்கு. இப்ப 3ஐயும் 4ஐயும் கூட்டுங்க, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. அப்ப 3வது பக்கத்தை விட என்னவா இருக்கணும், பெருசா தானே இருக்கணும். பெருசாவா இருக்கு, 8 விட 7 பெருசா இல்ல இல்லையா. அப்ப இதுலயும் அமையாது. அடுத்து சி எடுங்க. இதுல 7ஐயும் 5ஐயும் கூட்டுங்க, 7ஐயும் 5ஐயும் கூட்டோம்னா 12. 12ங்கிறது இந்த 10 விட பெருசா தானே இருக்கு. நம்ம கூட்டுற வேல்யூ வந்து அந்த மீத இருக்கிறத விட பெருசா இருக்கணும். அப்ப பெருசா இருக்கு, அப்ப இது ஓகே அமையும். மாத்தி பார்க்கணும் டீச்சர்ஸ், இதை வந்து நீங்க செக் பண்ணணும். எப்படின்னா நாங்க எழுதிக்க போறேன். முதல் எடுக்கிறேனே 9 4 5னா ஒரு இதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்லிடக்கூடாது, 3 வகையா செக் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 13. 13ங்கிறது 5ஐ விட பெருசா தானே இருக்கு. அப்போ ஓகே அப்படின்னு சரி அமைக்கும்னு சொல்லிடக்கூடாது. அடுத்து இதையும் செக் பண்ணணும். 5 நாளும் 9 பாத்தீங்களா, இதைத்தான் கூட்டினேன், 5ஐயும் 4ஐயும் கூட்டினேன் 9ன்னு வருது. இந்த மீதி இருக்க பக்கத்துக்கு சமமா வருது, அதனால கிடையாது. இப்போ முதல் படி பார்த்துருந்தீங்கன்னா கரெக்ட்னு வந்திருக்கும். ஸோ இதை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் செக் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டையும் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் இதையும் செக் பண்ணணும். 9ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 14, மீதி இருக்க அந்த 4ஐ விட பெருசா தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது 2, அப்புறம் இது 2, அப்புறம் இது 2. ஸோ ஒவ்வொரு இதையும் செக் பண்றதுக்கு முக்கோணத்துக்கு 3 பக்கம் வந்திருக்கா, 3 பக்கம். அப்ப நமக்கு 3 சான்சஸ் இருக்கும் செக் பண்றப்ப. இந்த 3 சான்சஸையுமே நம்ம செக் பண்ணணும். அடுத்து 17வது கொஸ்டின், தசம எண்களை பயன்படுத்தி இதை வந்து மீட்டர்ல எழுதணும் சரிங்களா.
நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். இது மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அவங்க கொடுத்திருக்கிறது 1828 சென்டிமீட்டர் இருக்கா? இதை நான் எதுக்கு மாத்தணும்? மீட்டரா மாத்தணும். இப்ப சென்டிமீட்டர், மீட்டர் எது பெருசு எது சிறுசுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். மீட்டர் தான் பெருசு, சென்டிமீட்டர் சின்னது. சரிங்களா டீச்சர்ஸ்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதை பெருசா மாத்தணும் அப்படின்னா வகுக்கணும். அதே இது பெருச சின்னதா மாத்திரம்னு வச்சுக்கோங்க, பெருக்கணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசு வேணும்னா வகுங்க, சின்னது வேணும்னா பெருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் பெருசு தானே வேணும். அதனால நான் வகுக்க போறேன். எதை வகுக்கணும்? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அதனால 100ஆல வகுக்கணும். வகுக்கிறப்ப ரொம்ப ஈஸி. கீழே 2 ஜீரோ வந்திருக்கு, அதனால இந்த மேல இருக்கிற நம்பர் லாஸ்ட்ல இருந்து 2 நம்பருக்கு முன்னாடி, இங்க 2 ஜீரோ வந்திருக்கிறதுனால 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைங்க. அப்போ 1 2 2க்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 18.28 வந்துருச்சா டீச்சர்ஸ்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 18வது கொஸ்டின். ஒரு சிறுவனின் சகோதரியின் வயது அச்சிறுவனின் வயதை போல் 5 மடங்கு ஆகும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் வயது அச்சிறுவனின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். இதுல யாரோட வயசு தெரிஞ்சா யாரோட வயசு சொல்லலாம் அப்படின்னா, பாருங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு சிறுவனின் சகோதரியின் வயது அச்சிறுவனின் வயதை போல் 5 மடங்கு. யாரோட வயசு மாதிரி? சகோதரியுடைய வயசை சொல்லணும்னாலே அந்த சகோதரன் வயசு வேணும். அச்சிறுவனின் வயதை போல் அப்படிதானே கம்பேர் பண்ணியிருக்காங்க. சிறுவனை வச்சுதான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால சிறுவனின் வயசை நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிருக்கீங்க பாருங்க. சிறுவனின் வயது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்ப சகோதரி எவ்வளவு? எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அப்ப இவனுக்கு எக்ஸ் அப்படின்னா சகோதரின் வயது 5x, 5 மடங்கு அப்படின்றதுனால 5ஆல பெருக்கிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்களா? அவளின் வயது அச்சிறுவனின் வயதை போல் 3 மடங்கு. இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்றதுனால 4 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்ப சிறுவனின் வயது என்னவா இருக்கும்னா, இது முன்னாடி எக்ஸ்ன்னு இருந்துச்சு. அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம்னா 4 கூட்டிக்கணும். அப்ப இங்க சகோதரியுடைய 5x. இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம்னா என்ன பண்ணணும்? இங்க 4 கூட்டிக்கிறணும். இப்ப இது வந்து தற்போதைய வயது, இது 4 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்களா? இப்ப அவங்க கொடுத்திருக்க கண்டிஷனை நான் யூஸ் பண்ண போறேன். என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் வயது சிறுவனின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் சகோதரியின் வயது எழுதிக்கிறோமா? சகோதரியின் வயது எவ்வளவு? 5x + 4. சகோதரியின் வயது சிறுவனின் வயதை போல் 3 மடங்கு. சரியா? அதனாலதான் சிறுவனின் வயதை எழுதி இன்ட்டு 3 போட்டுக்கிறேன். இப்ப இதை மட்டும் சிம்பிளை பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது அப்படியே எழுதிக்கிறோமா? 5x + 4 அப்படியே எழுதிக்கங்க. இல்லைன்னா அந்த கீழே கூட டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். 5x + 4, 3 உள்ள கொண்டு போங்க. அப்ப 3x + 3 4 பெருக்கணும்னா 12ன்னு வந்துடும். ஓகே டீச்சர்ஸ்? இப்போ 3x அங்கிட்டு கொண்டு வந்துருமா? இப்போ 5x 3x வரப்போ மைனஸ்ல வந்துடும். அதே மாதிரி இந்த 4 அங்கிட்டு கொண்டு போயிருங்க, மைனஸ்ல போயிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 5xல 3x கழிச்சிட்டோம்னா 2x, 14ல 4 கழிச்சிட்டோம்னா 8ன்னு வந்துடும். அப்போ எனக்கு x தான் வேணும். 2 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ x ஈக்குவல் என்னன்னு வந்துடுது? 8 2ஆல வகுத்துட்டோம்னா 4ன்னு வந்துடும். x ஈக்குவல் 4. ஸோ அதான் இங்க ஃபுல்லா சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ எக்ஸுக்கு எனக்கு 4ன்னு கிடைச்சிருக்கு. சிறுவனின் வயது தானே எக்ஸ். அப்ப சிறுவனின் வயது 4. சகோதரின் வயது 5x இல்லையா? அப்ப எக்ஸ் எனக்கு 4 அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சகோதரின் வயது 5x. அப்ப 5ஆல பெருக்கிற வேண்டியது. 5 20. ஸோ சிறுவனின் வயது 4, சகோதரியின் வயது 20. டீச்சர்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து இந்த 6th லாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் அந்த சிம்பிளுக்கு எது அப்படின்றத மேட்ச் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் பி தான் வரும். இந்த 4 ஆப்ஷன்ல நமக்கு வந்து பி, அதாவது 1க்கு 3. டு யூ நோ த ரெக்வயர்ட் URL? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சிம்பிள் அப்படின்னா இதுதான் சிம்பிள். இந்த மாதிரி இருக்கும், சாய் சதுர சிம்பிள் வரும். அடுத்து 2க்கு வந்து 4. சரிங்களா? இணையரம் சிம்பிள் வரும், ஓபன் வெப் பிரவுசர். அடுத்து 3க்கு வந்து 1 வரும். இதுதான் 3. என்டர் கீவேர்ட்ஸ் இன் தி சர்ச் இன்ஜின் பாக்ஸ். அதுக்கு வந்து ரெக்டாங்கிள் வருது. சரிங்களா? அப்ப ஸ்டார்ட் எண்டுக்கு
நமக்கு இந்த சிம்பிள் இப்படியே கொஞ்சம் இடத்துல பெண்டிங்காக வரும். ஸோ எதுக்கு எந்த கமெண்டுக்கு எந்த சிம்பிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து தகவல் செயலாக்கம் அப்படின்ற பாடத்தில் வரும். டீச்சர்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன். ஈரிலக்க எண்னா என்ன? அதாவது 10ல இருந்து 99 வரைக்கும் இதுதான் ஈரிலக்க எண். அதாவது 2 நம்பர் வரணும் சரிங்களா, 2 டிஜிட் நம்பர்ஸ். இப்படி ஏதோ 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பரை பெருக்கணும்னா நமக்கு 300 சரிங்களா. இதோட மீபேகா அதாவது ஹச்சிசிஎஃப் எவ்வளவுன்னா 5. இதை நம்ம ஆப்ஷனை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இதை ரெண்டையும் பெருக்குவோமா? பெருக்கணும்னா என்ன வருது? 300. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ஆனா அடுத்து ஹச்சிசிஎஃப் 5 வருதான்னு பார்க்கணும். ஹச்சிசிஎஃப் இதுக்கு என்ன வருது? 10, இது 30. இதுக்கு வந்து ஹச்சிசிஎஃப் பார்த்தோம்னா இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா 10. ரெண்டையுமே வகுக்குமா? 10 ரெண்டையுமே வகுக்கும். ஸோ ஆனா எனக்கு ஹச்சிசிஎஃப் வந்து என்ன வரணும்? 5 தான் வரணும் சரிங்களா. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து இதை செக் பண்ணுங்க. 2 × 150 300. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அடுத்து இதுக்கு ஹச்சிசிஎஃப் 5 வரணும். ஆனா ரெண்டையுமே வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னது? 2. ஏன்னா இதை 2 வகுக்கும், இதையும் 2 வகுக்கும். அப்ப ஹச்சிசிஎஃப் வந்து எனக்கு 2ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இது வராது. அடுத்து இதை பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கணும்னா 300. ஓகே கரெக்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. இது ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் பார்த்தோம்னா 10 வரும். ஏன்னா ரெண்டையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 10. ஸோ இதுவும் வராது. ஏன்னா ஹச்சிசிஎஃப் எனக்கு என்ன வரணும்? 5 வரணும். ஸோ இதுவும் வராது. ஒன்றும் இல்லை, இந்த 10 30 30 10ன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி வரும்? அது வராது. அடுத்து இது டி. ஸோ 3மே வரலைன்னா இதுதான் ஆன்சர்னு டிக் அடிச்சிடலாம். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். 20யும் 15யும் பெருக்குனீங்கன்னா 300. ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ ஹச்சிசிஎஃப் 5 வருமானு பார்ப்போமா? இப்போ 20யும் 15யும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னது? 5. ரெண்டையுமே 5 தான் வகுக்கும். அப்போ ஹச்சிசிஎஃப் வந்து 5. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி பெருக்குனா 300 வருது, ஹச்சிசிஎஃப் 5 வருது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். டீச்சர்ஸ் ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த மெட்டீரியல் நம்மகிட்ட பிரிண்டட் புக்காவே ரெடியா இருக்கு. டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா நம்மகிட்ட 2 புக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு புக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி புக்கை வாங்கிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், ரிமைனிங் கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.